வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த ஏம்மா மீனா, வேலைலாம் முடிஞ்சா? எல்லா பொருளையும் எடுத்து உள்ள வச்சுட்டாமா. அப்புறம் அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா. சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கிடந்தது, நான் எடுத்துட்டு போவாமா? நியூஸ் பேப்பரா? நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண போற? இல்லம்மா, டெய்லரிங் கத்துக்கிறேன், அதான் நறுக்கி பழகிக்குவேன். சரி சரி, ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் மீனா. சொல்லுங்கம்மா. நாளைக்கு காலையில கொஞ்சம் வாமா, வேலை கிடக்கு. சரிம்மா. சரி, போயிட்டு வா. என்ன இந்த ஆளு இங்கே வந்து நிக்கிறான்? ஒருவேளை அம்மா கண்டுபிடிச்சி மிரட்டுறதுக்கு கூட்டிருப்பாங்களோ? அதான் தேவைதான் இவனுக்கு. என்ன, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னனே என்கிட்ட வச்சுக்காதன்னு. இப்ப பாத்தியா, அம்மா தானே உன்னை கூட்டி விட்டாங்க. இதுக்கு தான் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னேன். நான் ஐயா வீட்டுல வேலை பார்க்கறேன், ஆனா நீ ஐயா தோட்டத்தில் தான் வேலை பார்க்கற. ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆத்துல ஒருத்தவன் என்கிட்ட வம்பு பண்றான்னு. யாரு என்னன்னு கூட சொல்லல, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சவனை கூட்டிட்டு வந்தாங்களா? இது உனக்கு தேவைதான். போ, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல போறாங்க. யாருக்கு? எனக்கா? ஆமா, நீ என்கிட்ட வம்பு பண்ணாம இருந்திருந்தீனா உனக்கு இந்த வேலை இருந்திருக்கும். இப்போ பார், அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போற? கையில வேற காசு எடுத்துட்டு வராம வந்துட்டேன். இல்லனா நீ கொடுத்த 100 ரூபாயோட சேர்த்து இன்னொரு 100 ரூபாய் போட்டாவது கொடுத்துருப்பேன். பாவம், வேலை இல்லாம கஷ்டப்படு. ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான். உம்மர மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வாய் ஜாஸ்தியா தான் இருக்கும். உன்னாலதான் நான் வழிக்கு விழுந்தேன். அதுக்கு தான் உன்னை அம்மா கூட்டி விட்டுருக்காங்க. போ, அம்மா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. ஒன்று பண்ணு, தெரியாம பண்ணிட்டமான்னு மன்னிப்பு கேளு. போனா போகுதுன்னு வேலை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அம்மா கிட்ட போய் கேளு. எங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா எப்படி வேலை கிடைக்கும்? இங்க வீட்டுல இருக்காங்கல்ல பெரிய அம்மா, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அந்த பொண்ணு தெரியாம வம்பு இழுத்துட்டமா, இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோமான்னு. போனா போகுதுன்னு வேலை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எப்படி? இப்போ நான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த வீட்டுல இருக்கிற அம்மா எனக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்களா? ஆனாலும் உனக்கு இவ்வளோ வாய் ஆகாது. வேலை போக போகுதுன்னு சொல்றேன், எவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்க. ஏய் வாயாடி. ஆறு, நான் வாயாடியா? ஆமா, நீதான் வாயாடி. டேய் கதிரு. சொல்லுக்கா. என்னது அக்காவா? காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். எங்கடா போன? சாப்பிடாம கொள்ளாம எங்கடா போன? ஐயோ, கதிரு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க போன? அதுவா, முருகன் ஆத்துல தண்ணி ஓடுதுன்னு சொன்னான், அதான் பார்த்துட்டு வர போனேன். என்னவோ போ. மீனா, அம்மா கதிர் வந்துட்டான், அவன் கூட போ. அம்மா, எங்க போகணும்? என்ன, வீட்டுக்கு தான் போகணும். இங்க வரும்போது வழியில எவனோ தகராறு பண்ணான்னு சொன்னல, அவன் யாருன்னு கதிர் கிட்ட காட்டு. அம்மா தான் சொல்லிவிட்டா, நீ கதிரோட கிளம்பு, அவன் பார்த்துப்பான். அம்மா, இவரோடையா? ஆமா, என் தம்பி தான். நீ தைரியமா போ, எவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு மட்டும் சொல்லு, அவன் பார்த்துப்பான். கதிரு, இந்த பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. மீனா காலையில வந்துரு. சரிம்மா. என்ன வாயாடி? ஐயா. என்னது ஐயாவா? என்னமோ சொல்லி கூப்பிடுவியே. கதிரு. டேய் கதிருன்னு கூப்பிடு, இல்ல டேய் தம்பி அப்படின்னு கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிடலாமே. ஐயா, நீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களை பார்த்ததே இல்லை, அதான் ஐயா. அம்மா, என்ன ஆக்டிங்? எப்பல நானா உன்னை தள்ளி விட்டேன்? நீயா தானே ஆத்துல விழுந்த. இங்க வந்து என்ன சொல்லி வச்சிருக்க எல்லார்கிட்டையும்? இந்த அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு வேற நான் போகணுமா கூட? ஏய், நாளைக்கு வரும்போது என் 100 ரூபாய் காசோட வட்டி போட்டு 100 ரூபாய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. சரியான வாயாடி. என்ன வாய், லவுட் ஸ்பீக்கர்.
என்னடி பண்ணுத? போனதுலேருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கியோ? ஆமாம். சாப்பிட்டியா? இல்லைக்க, இனிதான் சாப்பிடணும். கேட்டி, நேரத்தில் சாப்பிடாம என்ன சாப்பிட்டு படிக்கலாம்? இல்லைக்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு படிக்கலாம் வா. இங்கே பார், நீ படிக்கிறதே இங்கே இருக்கிற யாருக்கும் பிடிக்கல. உனக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறேன். ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிவிடு. பரீட்சைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரிக்கா, நான் படித்து பாஸ் பண்ணிடுறேன். பாருடி யாழினி, நான் தான் படிக்காமல் போயிட்டேன். என்ன மாதிரி நீயும் போயிடக்கூடாது. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் என்னால் உன்னை கோச்சிங் கிளாஸ்க்கெலாம் கொண்டு போய் சேர்க்க முடியாதுமா. அவ்வளோ வசதி நமக்கு இல்லை. வீட்டிலே எப்படியாவது படித்து பாஸ் பண்ணிடுமா. வீட்டில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு தான் தெரியும். ஆனால் என் சைட்லேருந்து உனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்ணித்தரேம்மா. என் தங்கச்சி நல்லா படிக்கணும். நீ கண்டிப்பாக டாக்டர் ஆவ. தேங்க்ஸ்க்கா, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாதுக்கா. கண்டிப்பாக நான் படித்து பாஸ் பண்ணுவேன். சரி சரி, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு பிறகு படிக்கலாம். சரிக்கா. சரி சரி வைங்க, நான் வைக்கிட்ட சொல்றேன். ஏ லட்சுமி. அம்மா கூப்பிட்டீங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். உன் வீட்டுக்காரரு தோட்டத்துல தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரா. என்னம்மா சொல்லுதீங்க? அவைகளுக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்காக? பதறாத லட்சுமி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்காங்களா. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். தம்பி, அவர் எப்படி இருக்காரு? அவர் மயக்கத்தில் இருக்காருமா. உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவரால் நடக்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தது தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கு. அவர் எழுந்து நடக்க எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாசமா? ஆமாம்மா. என்ன தம்பி சொல்லுதிய? 6 மாசமா? ஆமாம்மா, வேற வழி இல்லை. அவர் 6 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். பலமாக அடிபட்டதில் அவரால் இப்போ நடக்க முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ரொம்ப நன்றி தம்பி. இங்கே மீனான்றது நான் தான் சார். உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு. இந்தா போகிறேன். அம்மா, இங்கனையே இருந்துக்கிடுங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிம்மா. ஏம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. 6 மாசத்துல எல்லாம் சரியாயிடுமா. பொம்பளை பிள்ளையே பெற்று வச்சிருக்கேன்டி. தினம் கூலி. இந்த 6 மாசத்துக்கு என்ன தடி பண்றது? அம்மா அழாதம்மா, நானும் வேலைக்கு வரேம்மா. உள்ள வா மீனா. சாரி மீனா. நீ எதுக்கு அர்ஜுன் சாரி எல்லாம் கேட்குற? அப்பா விழுந்ததுக்கு. என்னதான் நான் டாக்டராக இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு அவரை நடக்க வைக்க முடியாது. அதுக்கு தான் சாரி சொன்னேன். அவர் எழுந்து நடக்க 6 மாதமாச்சும் ஆகும். தெரியாது, 1 வருஷம் கூட ஆகலாம். தண்டு வடத்தில் பலமாக அடிபட்டிருக்கு. மூளைக்கு போகிற நரம்பு பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக அவர் 6 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சரி அர்ஜுன், ஃபீஸ் எவ்வளோ ஆயிருக்கும்? ஏய், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஒன்று நான் கேட்டேனா? என்ன இருந்தாலும் உன் ஆஸ்பத்திரியில் நீ வைத்தியம் பார்த்துருக்கல்ல, அதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல. உன் அப்பா எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்க போய் தானே அடிபட்டுச்சு. அப்போது மருத்துவ செலவை நாங்கள் தானே ஏற்றுக்கணும். அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி அர்ஜுன். நான் சில மருந்து எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துரு. சரி. மெடிக்கலில் அர்ஜுன் சார் தான் கொடுத்தாருன்னு சொல்லு. பணம் எதுவும் கொடுக்காத. சரி. ஏதாவது பண தேவை இருந்தால் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம் அர்ஜுன். எந்தெந்த மருந்து எப்போ எப்போ தரணும்னு நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் விவரமாக தெரிஞ்சு அவருக்கு கொடுக்கணும். ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிடலாம். சரி அர்ஜுன். அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு சரியாயிடும்.
சாயங்காலமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஏத்த, நான் பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய பார்த்துக்குங்க. பாத்துக்கிறேன் அத்தா. ஒத்தையில கடந்து கஷ்டப்படுத பார்க்கவே மனசு ஓவல. என்னால முடிஞ்சா நானும் வருவேத்தா. ஏன் அத்தே, நீங்களே வயசானவைய, நான் பார்த்துக்கிறேன் அத்தை. ஏம்மா நானும் உன் கூட வாரேன். நீ எதுக்குமா? உன் அப்பா இருந்த வரைக்கும் உன்னை எங்கேயும் வேலைக்கு அனுப்ப மாட்டாக. நான் தான் அவருக்கு தெரியாம அப்பப்போ ஒத்தாசிக்கு கூப்பிட்டுப்பேன். இப்போ நீ போறேன்னு தெரிஞ்சதுன்னா அவர் வருத்தப்படுவாக. ஏம்மா இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியாதும்மா. குடும்பத்தை ஓட்டணும். உன் ஒருத்திக்கா சம்பளம் மட்டும் எப்படிம்மா பத்தும்? நானும் உன் கூட வாரேம்மா. நீ சொல்றதும் சரியா தான் படுது. சரி வா. அப்பத்தா அவளை போய் எதுவும் தொந்தரவு பண்ணாத. சோறு வேணும்னா பொங்கி வச்சிருக்கோம், போட்டு சாப்பிடு. அவகிட்ட அது வேணும் இது வேணும்னு போய் எதுவும் கேட்காத. அவ ரூமு கூட தட்டாத. தட்டல உம்மர குடும்பத்துக்கு நீயே கஷ்டப்படு. அவ சொகுசா இருப்பா. அப்பத்தா அவளை எதுவும் பேசாத. அவ படிக்கிறா. ஆமா நீயும் தான் படிச்ச. உன்னை படிக்க வச்சாங்களா? நீ அவளை படிக்க வைக்க போ. அப்பத்தா ஏம்மா வா போ. இல்ல என்ன நக்கலா? இல்ல உனக்கு தான் சப்பாத்தியே பிடிக்காதே, அவ கொண்டு வந்து ஓ முன்னாடி வச்சுட்டு போறாளேன்னு பார்த்தேன். டாக்டர் நான் சொல்றேன், சப்பாத்தி சாப்பிடு, ஹெல்த்துக்கு நல்லது. ஏய் உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. உன் டாக்டர் அறிவுரையெல்லாம் ஹாஸ்பிட்டலோட நிறுத்திக்கோ, என்கிட்ட கொண்டு வராத. வேற ஏதாவது வேணுமா? இந்தா இவனுக்கு இன்னும் 2 சப்பாத்தி வை. சரி. இப்ப எதுக்கு முறைக்கிறாக? ஏங்க நான் இப்ப என்ன தப்பு பண்ணி போட்டேன்னு இப்படி முறைக்கிறீங்க? சப்பாத்தி தானே வைக்கேன்னு சொன்னேன். ஏய் தண்ணி எங்க? ஐயோ மறந்துட்டேன். இந்தா கொண்டு வரேன். ஏமா மீனா, அர்ஜுனுக்கு தான் சப்பாத்தி வைக்க சொன்னேன். இவனுக்கு எதுக்கு வச்சா? எடு அத. இல்லம்மா இவகளும் சாப்பிட வந்திருந்தாக, அதான் வச்சேன். அவன் சப்பாத்திலாம் சாப்பிட்டுக்கிட மாட்டான், நீ எடுத்துட்டு போ. இதுக்கு தான் அந்த முறை முறைச்சாகலா? சரிங்கம்மா. ஐயா உனக்கு வேற கொடுத்து விடுறேன். வாங்கம்மா உட்காருங்க. சாப்பிடுத்தீங்களா? இல்ல வேண்டாம். அர்ஜுன் உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இவ என்ன அர்ஜுன பேர் சொல்லி கூப்பிடுறா? இல்ல எதுவும் வேண்டாம். ஏ மீனா, இந்த சூப்பை எடுத்துட்டு போய் கதிர்கிட்ட கொடு. இந்த வாரம்மா. இவளை கொஞ்சம் கண்காணிக்கணும். பேச்சு ஒன்றும் சரி கிடையாது. வேற ஏதாச்சும் வேணுமா? மீனா நீயா சமைச்ச? நான் இல்ல, நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறதோட சரி. அதான் நான் பார்த்தேன், நீ தான் இப்படி சமைச்சியோன்னு நினைச்சிட்டேன். இவன் என்ன இவகிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறான்? இவ இன்னைக்கு தான் வேலைக்கே வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி அவ அம்மாவுக்கு ஒத்தாசி பண்ண எப்பயாச்சும் வருவா. என்னமோ 10 வருஷம் பழக்கமானவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளை இப்படியே விடக்கூடாது.